பானுஸ் ஃபேஷன் குளோப்ஸ். நான் பானு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டே 3 கிளாஸ் தான் பார்க்க போறோம். 5 ஸ்டெப்ஸ்ல ஈஸியா செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாத்துருவோமா? நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். 14 துலிப் நீடில் எடுத்திருக்கேன் அண்ட் A1 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்விங் த்ரெட், சில்க் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ட்ரிம்மர் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ். இந்த 3 த்ரெட்லையுமே நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த ஜரி த்ரெட்ல தான். ஸோ ஜரி த்ரெட்ல நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு எந்த கொஞ்சம் பிசுறு அதெல்லாம் எதுவுமே வராது. அண்ட் அடுத்து போட போகிறது இந்த மாதிரி ஒரு ஸ்விங் த்ரெட்டில், இது நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். இதில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா வந்துடும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்கே வந்து இந்த சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறது தான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். த்ரெட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா 2 ஃபிங்கருக்கு நடுவில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி ரிங் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் வச்சு பிடிச்சிக்கணும். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா த்ரெட்டை வந்து நாட் வந்து ஃப்ரண்ட் சைட் வர மாதிரி வச்சு ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரிங் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். கீழே த்ரெட் ஹோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீடில ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது 14ன்ற நம்பர் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். நீடில உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு த்ரெட் எடுக்கிறேன் பாருங்க. நம்மள பார்த்த மாதிரி வச்சு த்ரெட்டை இப்போ எடுத்துட்டேன். நான் கீழே ஃப்ரீயா ஹேண்ட் விட்டுட்டேன். த்ரெட்டை எடுத்துட்டு அடுத்தது முன்னாடி ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்ல ஸ்டிச் போடும்போது துளிப்புன்ற நேம் நம்மள பார்த்த மாதிரி இப்ப டர்ன் ஆயிடும். நீடில வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் போடும்போது ட்விஸ்ட் பண்ணிட்டு துளிப்புன்ற நேம் வந்து நம்ம சைடு ஃபேஸ் பண்ணிருக்கணும். நீடில இன்ஜெக்ட் பண்ணிட்டு நான் கீழே இருக்க த்ரெட்டை ஒரு ட்விஸ்ட் பண்றேன். த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கும் போது அப்படியே நீடில ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச்சோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 14 நம்பர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து துலிப் பிராண்ட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டிச் பாருங்க, துலிப் பிராண்ட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா? அண்ட் இப்போ நீடில உள்ள விட்டு த்ரெட்டை ஒரு ட்விஸ்ட், நீடில ஒரு ட்விஸ்ட். இப்போ ஸ்டிச் விழுந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து லாங் ஸ்டிச்சா போடுறேன். நீங்க ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது லாங்காவே ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக லாங் ஸ்டிச்சாவே போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டிச் போடும்போது ஷார்ட்டா ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப பொறுமையா கவனமா லெசன் பண்ணி ஸ்டிச் கத்துக்கங்க. கீழே த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே டைம்ல மேல நீடில ட்விஸ்ட் பண்ணிடும். ஸோ 2 வேலை ஒரே டைம்ல நடக்கும். கீழேயும் த்ரெட் ட்விஸ்ட் ஆகும், மேலேயும் நீடில் ட்விஸ்ட் ஆகும். அப்படி போடும்போது தான் நமக்கு செயின் ஸ்டிச் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் செயின் ஸ்டிச்சோட ஃபார்மட். உங்களுக்கு இங்க பார்த்தாலே விசிபிளா என்னோட ஹேண்ட் வந்து கீழே எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எந்த நாட் கத்துக்குவோம். அடுத்த ஸ்டிச் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ல ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். அது பேரு தான் வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போட்டுட்டு நம்ம எப்பவுமே ஆரிவாக் போடும்போது லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு போடும்போது அந்த செயின் ஸ்டிச் நல்லாவே கிரிப்பா நிற்கும். அதுக்கு தான் அந்த லாக் ஸ்டிச். நார்மலா போட்டுடலாம். இப்போ நான் சின்னதா உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இன்னும் ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே எனக்கு கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன். நூல் வந்து ரொம்ப டைட்டா இழுக்க கூடாது. எவ்வளோ ஃப்ரீயா விடுறீங்களோ அவ்வளோ அழகா உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஃபினிஷிங் சூப்பரா வரும். ஸ்டார்டிங்ல நீங்க வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ற இடத்துல நாட் போட தெரியாது இல்லையா? ஸோ அதனால த்ரெட்டை வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தா இழுத்து விட்டு ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்க 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு கீழே இருக்க நூல் இழுத்தீங்கன்னா கீழே இருக்க நூல் தனியா உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நார்மல் ஸ்விங் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஜரி த்ரெட்ல போட்ட மாதிரியே அதே ஃபார்மெட்டில் லைனாக செயின் ஸ்டிச் போடுறேன். நார்மல் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற ஐடியாஸ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிளாக தான் போடுறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு
ஆஸ் யூஷுவல் இந்த நார்மல் த்ரெட்டில் போட்ட மாதிரியே சில்க் த்ரெட்லேயும் செயின் ஸ்டிச் போடுறேன். சில்க் த்ரெட்டை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக விட்டால் தான் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் நமக்கு போட வரும். கொஞ்சம் இழுத்தா கூட அதுக்கு அப்படியே ஸ்டாண்ட்ஸ் மாதிரி ஆகிடும், பிசிறு வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் ஈவனாக ப்ராப்பராக பொறுமையாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.